ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு 62வது நாள் உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை உங்களுக்கும் எனக்கும் காட்டுகிறவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் எதிர்காலத்தில் பார்க்க முடியாமல் எதிர்மறையான சூழல்களை பார்த்தே நீங்களும் நானும் வளர்ந்துட்டே இருப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை காட்டப் போகிறார். எது எதிர்காலம்? சில நேரத்தில் படிப்பு எதிர்காலமாக இருக்கலாம், வேலை எதிர்காலமாக இருக்கலாம், சில ப்ராஜெக்ட், சில பிஸ்னஸ். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த எதிர்காலத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு நினச்சிங்கன்னா 10 ஜெப குறிப்புகளை ஏற்படுத்தியிருக்கணும். ஒன்று, தேவன் காட்டுகிற எதிர்காலம் எது அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி குடும்பமாக உட்காந்து தனிப்பட்ட காரியத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபிங்க. அந்த ஜெபிக்கும் போது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எந்த தேசத்துக்கு போகணும், இந்த தேசத்தில் இருக்கணுமா, நான் இதை செய்யணுமா, அதை செய்யணுமா, இதெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அந்த எதிர்காலத்தை உங்கள் வாழ்க்கையில் அடையாளப்படுத்துவார். ரெண்டாவது, நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. எதிர்காலம் ஓகே, ஆனால் நம்பிக்கையோடு நான் காத்திருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அதற்காக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி காத்திருங்க. தேவன் அப்படியே உங்களை நடத்துவார். ரொம்ப முக்கியமானது மூணாவது, அவர் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறணும்னு சொல்லி காத்திருக்கும் போதே தேவனுடைய திட்டத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அதில் நாங்கள் வாழ்கிறோம், அதில் தான் நாங்கள் இருக்கிறோன்னு நீங்கள் சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆசீர்வாதமான எதிர்காலமாக இருக்கணும். அதுவும் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் அது இருக்கணும். கணவன் வாழ்க்கையில், மனைவி வாழ்க்கையில் இல்லாதது பிள்ளைங்க வாழ்க்கையில் காணப்படணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதமான எதிர்காலத்துக்காக இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப முக்கியமானது அஞ்சாவது என்ன அப்படின்னா, உங்கள் கண்களுக்கு தெரியாதது எதிர்காலம், ஆனால் விசுவாசம் கண்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். அப்போ விசுவாசத்தை மையப்படுத்தி எதிர்காலத்தை பார்க்கணும். என் பிள்ளைங்க, என் கணவர், என் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் அப்படியே நடத்துவார். ஏமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, குடும்பமே ஒரு நம்பிக்கையில் இருக்கணும். கணவர் மட்டும் இல்லை, மனைவி மட்டும் இல்லை, பிள்ளைங்க மட்டும் இல்லை, 3 பேரை சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நம்ம குடும்ப நம்பிக்கையோடு, குடும்ப விசுவாசத்தோடு தேவனை நம்புவோம். அப்படி நம்பும்போது எல்லா தடையும் ஆண்டவர் உடைப்பார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் பயத்தை ஆண்டவர் நீங்களாக்குவார். ஒரு புதிய நம்பிக்கையை உங்கள் குடும்பத்துக்கு தேவன் கொடுப்பார். ஏமேன். எஸ். 7வது பாருங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும், எங்கள் குடும்பத்து மேலே நிறைவேறும். அப்படி நிறைவேறலனாலும் நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு நிறைவேறுதலுக்காக காத்திருக்கணும்னு சொல்லி விசுவாசத்தோடு வாயில அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எப்படின்னா, ஆண்டவரே உங்கள் திட்டம் நிறைவேறட்டும், உங்கள் தீர்மானம் நிறைவேறட்டும், எங்கள் பிரச்சனைகள்லாம் மாறட்டும், கர்த்தர் உதவி செய்வீங்க, உங்கள் திட்டம் என் குடும்பத்து மேலே இருக்குப்பான்னு சொல்லி ஒவ்வொருத்தராக தனித்தனியாக ஜெபம் பண்ணும்போது அந்த பயத்தை நீக்கி கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றுவார். 8வது, ஆண்டவர் சொல்கிறது, உங்கள் பேர பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஒரு குழந்தைக்காகவே நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் குழந்தையை தாண்டி ஒரு குழந்தை, பேர பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஒரு தீர்மானத்தை இந்த நாளில் ஏற்படுத்துங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. இப்போவே வாயை திறந்து உங்கள் பேர பிள்ளைக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். எதிர்காலத்தை குறித்து ஜெபிக்கணும்னு நினச்சா இதெல்லாம் நம்ம செய்யணும். 9வது என்னென்னா, சமாதானமான ஒரு எதிர்காலம். எங்கள் குடும்பத்தில் நாளைய குறித்து, வருகிற சூழலை குறித்து ஒரு சமாதானமான ஒரு எதிர்காலம் இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இது குடும்பமாக, தனித்தனியாக, பெயராக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். உலகத்தை தாண்டி, உலக பிரச்சனையை தாண்டி தேவனுக்காக காத்திருக்கிற ஒரு சூழல் இது. அதனால் நீங்கள் சமாதானத்தோடு எங்கள் எதிர்காலம் இருக்கணும்னு சொல்லி வாயை திறந்து நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் அப்படியே உங்கள் குடும்பத்தை நடத்துவார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஏமேன். 10வது, விசுவாச அறிக்கை ஜெபத்தோடு கூட அப்படியே கூட சேர்ந்து கண்களை மூடி நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிற. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்பா எதிர்காலம் அப்பா உங்கள் கையில் இருக்குப்பா, எங்கள் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்குப்பா. அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அறிக்கை ஜெபம், விசுவாச ஜெபம், காத்திருக்கிற ஜெபம் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க, சகாயப்படுத்துங்க, நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், மகிமையான காரியத்தை செய்வார். ஆமென்.